இது போதும். இன்னும் 1 ஹவர்ல நான் அந்த ராகவனை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்யூ சார். நாங்க வரோம். தேங்க்யூ சார். ம். என்னாச்சியா? நான் சொன்ன மாதிரி அந்த தென்றலும் சித்துவும் அங்க வந்தாங்களா? ஆமா சார். அந்த மீரா எழுதின பர்சனல் டைரிய பொறுப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இப்பதான் போனாங்க சார். சரி, இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? என்ன சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. உங்களை எப்படி சார் நான் அரெஸ்ட் பண்ணுவேன்? அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட அவங்க இங்க இருந்து போன அடுத்த செகண்டே கிழிச்சு குப்பை தொட்டியில போட்ட சார். வெரி குட். மறக்காம ஈவினிங் அந்த மீராவோட டைரிய மறக்காம என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கான சன்மானத்தை வாங்கிட்டு போ. ஓகே ஓகே சார். என்ன விஷயம்? மக்களை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு நீங்களே இப்படி வேலை போயிட்டீங்களே சார். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சார். நான் கொடுத்த டைரி கொடுங்க. டைரியா? என்ன டைரி? மீரா ஒரு டைரி சார். மீரா? அது யாருமா? எனக்கு அந்த மீரா ஜாஸ்மின் தான் தெரியும். மீரான்னு யாரையும் தெரியாது சார். விளையாடுறீங்க சார். தயவு செஞ்சு மீராவோட டைரியை மட்டுமாவது திருப்பி கொடுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டீங்களே. கம்ப்ளைண்ட்? நீ எப்பமா கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்ன கம்ப்ளைண்ட்? ஏதாவது தொலைச்சிட்டியா? என்ன தொலைச்ச? பேனாவா பென்சிலா? வேண்டாம் சார். ஒழுங்கா அந்த டைரி எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏங்க வேண்டாங்க. எவ்வளவுதான் கத்துனாலும் நமக்கு அந்த டைரியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. வாங்க போலாம். சித்து, அந்த டைரி ப்ளீஸ் வாங்க போலாம். அந்த டைரி இல்லனா உங்களால அந்த ராகவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதா? அனுப்பி காட்டுறேன். என்ன சொல்லியா? சார், நம்ம போன்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் அந்த தென்றல் கேட்டுட்டா சார். என்னையா சொல்ற? ஆமா சார். அவ போனை மறந்து வச்சுட்டு போயிட்டா. அதை எடுக்க இப்ப திரும்பி வந்திருக்கா. அவளை நான் கவனிக்காம உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா எதிரில் அவளும் அந்த பையனும் நின்றுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் என்னாச்சு? அந்த டைரி அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டியா? இல்ல சார். அவகிட்ட நீ என்கிட்ட எந்த டைரியும் கொடுக்கலன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். ஓ சார், ஆனா அவ என்கிட்ட போகும்போது டைரி இல்லைனாலும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடும்னு சபதம் போட்டு போறா சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். நான் வச்சிடறேன் சார். என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்?
சொல்லுங்க சார். டேய், அந்த மீரா என்னை பத்தி ஏதாவது டைரியில எழுதி வச்சிருக்காளான்னு வீட்ல போய் செக் பண்ண சொன்னேன். நீயும் அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு சொன்னியே. ஆனா அந்த மீரா எழுதி வச்ச டைரி அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தென்றல் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. போதாதுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? அவகிட்ட எப்படி அந்த டைரி கிடைச்சது? அது வந்து சார், நான் மீரா வீட்ல டைரி தேடி பார்த்துட்டு வெளியில வந்தப்போ அந்த தென்றல் அவன் ஃப்ரெண்டோட அங்க வந்துட்டா சார். அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட அப்பயே போன்ல சொல்ல ட்ரை பண்ணேன் சார். அதுக்குள்ள நீங்க கட் பண்ணிட்டீங்க. இடியட் இடியட். கட் பண்ணா திரும்பி கால் பண்ண மாட்டியா? இல்ல சார், நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். முட்டாள் முட்டாள். நல்ல வேலை, அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டப்பட்டவர்னால இப்போதைக்கு நான் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் அந்த தென்றல் இதுக்கப்புறமும் சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. அவளால எனக்கு பெருசா எதுவும் பிரச்சனை வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாருக்கும் தெரியாம அந்த மீராவோட கதையை முடிச்சிரு. அப்படியே சார்? ஆமாண்டா, அந்த மீரா உயிரோட இருந்தா இந்த தென்றல் மீரா மூலமா நான் பண்ண எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்துருவேன். அது நடக்கவே கூடாது. இப்பவே மீரா கதையை முடிச்சிரு. ஓகே சார், இப்பவே போறேன் சார். வந்து கரெக்டா செய். கண்டிப்பா சார். சரி, மீரா கதையை முடிச்சிட்டு கால் பண்ணு. சார், ஆனா அவங்க கிட்ட போகும்போது டைரி இல்லைனாலும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடும்னு சபதம் போட்டு போறா சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். தென்றல், என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னங்க, நம்ம பொண்ணு 2 நாளா கண்ணு முழிக்காம இவ இப்படி மயக்கத்திலே இருக்காளேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மனசெல்லாம் ஏதோ பதட்டமாவே இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வேணா போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டுமா? சரிம்மா. பேஷண்ட்டை செக் பண்ணோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா மேல 4வது மாடிக்கு போய் எங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து. சரிங்க டாக்டர். டாக்டர், என்ன? இல்ல, வழக்கமா வேற டாக்டர் தான் வருவாங்க. நீங்க புதுசா இருக்கீங்களே. நான் தான் இங்க சீஃப் டாக்டர். அவரு என்னோட ஜூனியர். ஓ, அப்படியா டாக்டர்? நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு தரேன்.
ஏங்க யாருங்க நீங்க இங்க கூட மேனஸ் இல்லாம டாக்டரை தொட்டு தான் கூப்பிடுவீங்களா? யாரு நீ டாக்டரா? டேய், யார் நீ? யாரா நீ? மீராவை என்ன பண்ண? சொல்றா. சொல்றா. சித்து! ஏய், எங்க ஓடுற? விட்டுடு சித்து. இது கண்டிப்பா அந்த ராகவனோட வேலையா தான் இருக்கும். அவனை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால அந்த ஆள் தான் மீராவை கொல்ல சொல்லி இந்த ரவுடி அனுப்பி வச்சிருக்கான். கொலைகார பாவி, அந்த ராகவனை சும்மா விடக்கூடாது சித்து. டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ராகவனுக்கு எதிராக நம்ம கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ் மீரா எழுதி வச்சிருந்த டைரி மட்டும்தான். அதையும் அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போதைக்கு நம்மளால அந்த ராகவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதுக்காக அவனை சும்மா விட முடியுமா? ஏங்க அப்படி சொல்லலைங்க. அந்த ராகவனுக்கு இருக்கிற பவருக்கு அவனெல்லாம் கோர்ட்ல நிறுத்தி ஜெயிலுக்கு அனுப்பணும்னா நம்ம கிட்ட அவனுக்கு எதிராக பக்காவான ஒரு சாட்சி இருக்கணும். அப்படி ஒரு சாட்சியை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ஏங்க முடியாது? அன்னைக்கு நம்ம எஃப்எம்க்கு ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணி மீராவோட ஸ்கூல்ல மீரா மாதிரியே நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. மீராக்கு எங்க ஸ்கூல் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல்ல அந்த பிரச்சனை மீராக்கு மட்டுமா நடந்துச்சு? உனக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, இன்னும் நிறைய பொண்ணுங்களுக்கும் நடந்திருக்கு. அந்த நிறைய பேர்ல யாராவது ஒரு பொண்ணாவது மீராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட மீனாவுக்காக நாம பேசி பார்க்கலாம். அந்த பொண்ணு மட்டும் ராகவனுக்கு எதிராக ஒரே ஒரு சாட்சி சொன்னா போதும், ஈஸியா அந்த ராகவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு மீராவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க தம்பி, வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? இப்பதான் மீராவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியாம்மா? நீங்களும் என் பொண்ணை உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அவ இப்ப கண்ணு முழிச்சிருவா, அப்ப கண்ணு முழிச்சிருவான்னு தினமும் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. ஆனா கடவுள் இன்னும் என் பொண்ணு மேல கருணைய காட்ட மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதீங்க, கடவுள் கண்டிப்பா கை கொடுப்பாரு. சரி, மீராவை தனியா விட்டு எங்க போயிருந்தீங்க? அவ அம்மாவையும் காணோம். மீராவோட அம்மா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கா. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரன்ட்டு போனா. நானும் இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தேன். ஒரு டாக்டர் வந்து 4வது மாடியில போய் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அங்க போய் கேட்டா ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னும் வரல, இன்னும் ரெடி ஆகலைன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த டாக்டர் இங்க தம்பி. என்னது டாக்டரா? அந்த டாக்டர் சுது. அந்த டாக்டர் அவசரமா வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும்னு இப்பதான் சொல்லிட்டு போனாரு. அப்படியா? சரி சரி, இருக்கட்டுமா. சரி, மீராவை இனிமே இப்படி தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஒண்ணு நீங்களோ இல்ல மீராவோட அம்மாவோ யாராவது ஒருத்தர் எப்பவுமே கூடவே இருங்க. சரிங்கம்மா. அப்ப நாங்க நாளைக்கு வரோம். ம், வர்றோம். சரிங்க தம்பி. போலாமா? ஏங்க, எதுக்கு அவர்கிட்ட அந்த ரவுடிங்க வந்த விஷயத்த சொல்லாம தடுத்தீங்க? சொன்னா அவரு ரொம்ப பதட்டப்படுவாரு. இல்லனா நாம சொல்றத நம்பாம நாம வேணும்னே அந்த ராகவன் மேல பழி போடுறோன்னு நம்மளதான் கஷ்டப்படுத்துவாரு. இது எல்லாமே இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் தானே. சரியான நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். இப்போதைக்கு அந்த ராகவனை பத்தி நாம என்ன சொன்னாலும் இவர் அதை நம்பவே மாட்டாரு. இவரோட வைஃபும் நம்ப மாட்டாங்க. ஆமாங்க, இவங்கள மாதிரி அப்பாவிங்க எல்லாம் ராகவன மாதிரி பொறுக்கிங்கள சாமி கடவுள் வள்ளல்னு நம்புறதாலதான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட அவங்க கிட்ட ஈஸியா எச்ச புத்திய காட்டிடுறானுங்க. அந்த எச்ச புத்திய காட்டுறதுக்கு பள்ளிக்கூடங்கிற இடம் அந்த பொறுக்கிங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் போல இருக்கு. கரெக்டா சொன்ன சித்து. இந்த மாதிரி பொறுக்கிங்களெல்லாம் அவங்களால பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைங்களை வச்சு நடுத்தெருவுல நிறுத்தி செருப்பால அடிச்சு மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்தணும். அப்படியெல்லாம் பண்ணாலும் அவனுங்க திருந்த மாட்டானுங்க.
அவனுங்களெல்லாம் அம்மனமா தெருவுல ஓட விட்டு அப்படியே நெருப்பு வச்சு மொத்தமா கொளுத்தி விட்டுறாங்க. நீ வேணா பாரு, நாம நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த பொறுக்கிங்களுக்கு நடக்கதான் போகுது. வா. சிது, பாப்பா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்போ வருவாங்க? தோ அங்க வரவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் தான். தேங்க் யூ. ஹாய், நாங்க பிக் எஃப்எம்ல இருந்து வரோம். இந்த ஸ்கூல்ல படிக்கிற மீரான்னு ஒரு பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அந்த மீரா காதல் பிரச்சனையால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு உங்க கரஸ்பாண்டன்ட் சொன்னாரு. ஆனா எங்க ஆபீஸ்க்கு உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி என்கிட்ட மீரா யாரையும் காதலிக்கல, அவளுக்கு அவ ஸ்கூல் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா. அது சம்பந்தமா நாங்க உங்க கரஸ்பாண்டன்ட்ட மீட் பண்ணி விசாரிச்சப்போ அவர் அப்படிலாம் எங்க ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்னதை முழுசா எங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால நாங்க மீரா வீட்டுக்கு போய் அவளோட பர்சனல் டைரியை எடுத்து படிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மீராவுக்கு எங்க என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை. மீரா அந்த டைரியில உங்க கரஸ்பாண்டன்ட் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதாகவும் அதனாலதான் அவ தற்கொலை முடிவை எடுத்ததாகவும் எழுதியிருந்தா. அந்த டைரி எடுத்துக்கிட்டு உங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட நியாயம் கேட்க நாங்க போனப்போ அவர் எங்களை மிரட்டி அமிச்சிட்டாரு. நாங்க வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட போனோம். ஆனா போலீஸ் எங்க கிட்ட இருந்து அந்த டைரியை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க கரஸ்பாண்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க கரஸ்பாண்டன்ட்டால மீராக்கு நடந்த கொடுமை உங்க சில பேர்ல யாருக்காவது நடந்திருக்கலாம். இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு கொடுமை நடக்காம இருக்கணும்னா உங்க கரஸ்பாண்டன்ட்ட சட்டப்படி அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதனால மீரா மாதிரியே உங்கள யாராவது கரஸ்பாண்டன்ட் மூலமா பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பு வராம நாங்க பாத்துக்கோம். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. மீராவுக்கு நாங்க வெளியாளா இருந்தாலும் அவளுக்காக இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். அவ கூடவே படிக்கிற நீங்க இந்த சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்களா? மீராவுக்காக இல்லைனாலும் அவளுக்கு நடந்த இந்த கொடுமை இனிமே இந்த ஸ்கூல்ல வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுல்ல. அதுக்காகவாது உண்மையை சொல்லுங்க. எங்களை உங்க சொந்த அண்ணனா அக்காவா நினைச்சு சொல்லுங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம்.